வணக்கம், என் பேர் டாக்டர் கார்த்திக் குமரன். நான் ஒரு ஹார்ட் சர்ஜன், ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கோயம்புத்தூர். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அதாவது இருதய இரத்த குழாய் அடைப்பு தான் ரொம்ப காமனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஆப்ரேஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹார்ட் ஆப்ரேஷன்ஸ்லேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆப்ரேஷன் கொரோனரி ஆர்டரி பைபாஸ் ஆப்ரேஷன். நவீன காலத்தில் நிறைய விதமாக நாங்கள் பண்ணுறோம். சிறுதுவார அறுவை சிகிச்சை, மினிமல் இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லுவோம். அப்புறம் எண்டோஸ்கோபிக், அதுவும் மீறி ரொபோட்டிக் கார்டியக் சர்ஜரிலாம் வந்திருக்கு. பட் இதனால் எல்லா பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாத்துக்குமே எங்களுக்கு கீஹோல் சார் சின்ன ஒரு ஓப்பனிங் மூலமாக எங்களுக்கு பண்ணி தர முடியுமான்னு தான் எல்லாருக்கும் கேட்குறாங்க. பட் ஸ்டில் யாருக்கு இதை பண்ணணுன்றது நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. நம்ம சிடி ஸ்கேன் பார்ப்போம், பேஷண்டோடைய உடல் வடிவம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அந்த நெஞ்சு எலும்புகளுடைய விட்த் எப்படிலாம் பார்த்துட்டு அதை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணுவோம். பட் சில இன்னுமே இதயம் பலவீனமா இருக்கு, ரத்த குழாய்களோட தன்மையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் அறுவை சிகிச்சை இன்னுமே பெஸ்டா இருக்கு, ரொம்ப சேஃபா இருக்கு. சமீபமா நம்ம ஒரு பேஷண்ட்க்கு பண்ணியிருக்கோம். அவரோட அனுபவத்தை நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிறோம். வணக்கம், என் பேர் புவனேந்திரனுங்க. திருப்பூர்ல இருந்து வர்றேன். எனக்கு பார்த்தோம்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா எனக்கு கை இந்த பக்கமெல்லாம் வலிச்சிட்டு இருந்துச்சு. நான் லோக்கல் டாக்டர்கிட்ட பார்த்தேன். அவங்க பார்த்தது சரியில்லை. இமீடியட்டா கோயம்புத்தூர் ராயல் கேர் கார்த்திக் குமரன் சார் என்ன பாப்பார், உங்களுக்கு பைபாஸ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. பைபாஸ் பண்ணது எனக்கு பைபாஸ் பண்ண மாதிரியே தெரியல. ஒரு சிறந்த அனுபவமா இருந்துச்சு. எனக்கு மறுபடியும் எனக்கு புத்துயிர் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னா எல்லாமே ஒரு ஃபேமிலியே தான். அதாவது ஒரு டாக்டர் மாதிரியோ நர்ஸ் மாதிரியோ கிளீன் பண்ணுறவங்க மாதிரியோ கிடையாது. எல்லாமே ஒரு ஃபேமிலியா. இது ராயல் கேர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணி 1 மாதம் ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்கேன். டாக்டர் அட்வைஸ் தான் நான் நடந்து போயிட்டு இருக்கேன். இங்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அதாவது இப்போ ஒரு யங் பேஷண்ட் ஒரு ஹார்ட் அட்டாக் வருவாங்க, ஒரு வேல் ப்ராப்ளம் வருவாங்க, அவங்களுக்கு நிறைய சோஷியல் விஷயங்கள்லாம் இருக்குது, கல்யாணம் இந்த மாதிரிலாம் இருக்குது. யங் ஃபீமேல் அவங்களுக்கு நாங்கள் மோர் டுவர்ட் சூட்டபிளாக இருக்கிறவங்களுக்கு மினிமல் இன்வேசிவ் ரொபாட்டிக் இந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். ஒரு வயதில் முதிர்ந்தவங்களா இருக்காங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியமாக இருக்குன்றப்போ நம்ம பெட்டர் டு கோ ஃபார் ஓப்பன் சர்ஜரி. அந்த முடிவு எங்களுடைய டீம் தான் நாங்கள் எடுப்போம். ஸோ மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கார்டியாலஜிஸ்ட் பார்க்குறீங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியா ஸ்டென்டான்ற ஒரு வாதம் வரப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு பயந்துக்க வேண்டாம். இட்ஸ் கிளீன் கட். 2 வாரம் 3 வாரில் உங்க எலும்பு பழையபடி சரியாயிடும். ஸ்டில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி சில கண்டிஷன்ஸ்க்கு சிறந்ததாக தான் இருக்கு.